புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காதல் என்பதே கானல் நீரோ கதையின் 7ஆம் பகுதி தொடர்கிறது. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த தொடரை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். விக்ரமாதித்தனை அழைத்து வந்திருந்தாள் மதியழகி. அவனை வரவேற்று உட்காரச் சொன்னாள் மதுமிதா. மூவரும் அமர்ந்தார்கள். அவர்களை பார்த்துவிட்டு உள்ளே போனாள் ஆயா. பல கோணங்களில் சிந்தித்தும் விக்ரமாதித்தனால் மதியழகியின் நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை சொல்ல போய் சட்டென மதியழகி தன் காதலை முறித்துவிட்டாள். அதனால்தான் மதுமிதாவிடம் அது குறித்து பேசி பார்க்க வந்திருந்தான். ஆயா காஃபி கொண்டு வந்து வைத்தாள். பருகினான் ஆதித்யா. மதியழகியோடு தாலி பற்றி நடத்திய வாக்குவாதத்தை கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி பார்த்தான். மதுமதியை தொண்டையை செரும ஆதித்யா சுய நினைவுக்கு திரும்பினான். மதியழகியை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மதுமதி கேட்டாள். மதி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, ஒரே வரியில் சொன்னான் ஆதித்யா. வெரி குட். அப்போ உங்கள் அம்மா அப்பாவோட வாங்க, பேசி முடிச்சிடலாம். எங்கள் அப்பா அம்மா இப்போ ஊரில் இல்லை. தூரத்து உறவினர் ஒருத்தரோட மகன் கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அவங்க வந்ததும் அழைச்சிட்டு வரேன். அதுக்கு முன்னால் உங்கள் பெண்ணோட ஒரு புதுமையான நிபந்தனை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். புரியாத தோரணையில் மதியழகியை பார்த்தால் மதுமதியா. என்ன நிபந்தனை மதி? வீட்டோட மாப்பிள்ளையா கூப்பிட்டியா? இல்லை, வேற என்ன நிபந்தனை? ஆதித்யா வாய் திறப்பதற்குள் உதவியாளர் ஜீவா அங்கு வந்தான். என்ன விஷயம் ஜீவா? நாம் ஆர்டர் கொடுத்த 100 தாலியும் வந்தாச்சு மேடம். ஆயா கிட்ட கொடுத்து பூஜை அறையில் வைக்க சொல்லுங்க. ஜீவா நகர ஆதித்யா யோசனைக்குள் போனான். 100 தாலி எதற்காக? யாருக்கேனும் இலவசமாக இருக்கலாம். இவர்களை பற்றி தான் தெரியுமே. இந்த தாயின் வயிற்றில் பிறந்த மதியழகியா தாலியின்றி வாழ நினைப்பது? என்ன நிபந்தனை நீங்களே சொல்லுங்க. ஆதித்யனை பார்த்து கேட்டாள். சட்டென்று முந்திக்கொண்டாள் மதியழகி. நானே சொல்றேன். ஆதித்யா என்னோட கழுத்தில் தாலி கட்டாமல் நாங்கள் கணவன் மனைவியாக வாழணும். மதியழகி சாதாரணமாக சொல்ல மதுமிதாவுக்கு பேரிடியாக இருந்தது. சுய நினைவோடு தான் பேசுறியா மதியழகி? ஆமாம், இறுக்கமாக சொன்னாள். தன்னோட தாலியே இல்லாமல் செய்ததால தான் மதுரையை எரிச்சா கண்ணகி. நீ இதுக்கு எதிர்மறையாக ஒரு நிபந்தனையை உன் மனசில் வச்சிருப்பேன் நான் கொஞ்சம் நினைக்கல. இதில் என்ன தப்பு இருக்குது? போலியா தாலியை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் நிஜமாகவே தாலியை சுமக்க முடியாதுன்னு வெளிப்படையாக சொல்கிறேன். மதியழகியின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈட்டியாய் மதுமிதாவின் நெஞ்சை கிழித்தது. மதுமழகியை பேசவிட்டால் இன்னும் சிக்கலாகிவிடும் என்று நினைத்தவள் அவளை தனியே அழைத்து, மதியழகி, உன்னோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு. அப்புறம் நானே உங்கள் அப்பாவை பற்றின உண்மையை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆதித்யனிடம் வந்தாள். மதியழகி ஏதோ ஒரு வேகத்தில் அப்படி பேசுகிறா. நான் அவளை திருத்துறேன். அப்பா அம்மா வந்ததும் கூட்டிட்டு வாங்க என்று கூறி ஆதித்யனை அனுப்பிவிட்டு பின் மதியழகியிடம் வந்தாள். உன்னோட இந்த முடிவுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லு மதி. ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அதில் உங்கள் தாலியும் அடங்கியிருக்கு. நான் தாலியை வெறுக்க நீங்கள் மட்டுமே காரணம் இல்லை. நீ புத்தி இல்லாமல் பேசுகிற மதியழகி. தாலி தான் ஒரு பெண்ணுக்கு வேலியே. அப்போ நீங்கள் சுமக்கிற அந்த வேலிக்கு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கேள்வி கேட்கணும்னு தான் இப்படி ஒரு நிபந்தனை போட்டியா? மன்னிச்சிடுங்கம்மா, உங்கள் தாலியை காரணம் காட்டி நான் யார்கிட்டையும் பேசினதில்லை. அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை. என்கிட்ட கேட்ட உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு எனக்கும் இருக்குது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சுமக்கிற தாலி சமுதாயத்துக்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கவா, இல்லை எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாரா? உங்கள் மௌனம் எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? பொறுமை மீறிய மதியழகி. அம்மா, என்னை ஒருத்தருக்குத்தானே பெத்த, அது உண்மைன்னா எங்கள் அப்பாவை பற்றி சொல்லுங்க. இப்படி கேட்டாலாவது உண்மை வெளிப்படுமா என்று உணர்ச்சி வயப்பட்டு கேட்டாள். மதியழகி கேட்ட அடுத்த வினாடியே பலாரென அறைந்தாள் மதுமிதா. யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கிற? இந்த ஒரு வார்த்தையை உங்கள் அப்பா கேட்டதால தான் எங்களுக்குள்ள இந்த விடைவெளியே என்று சொல்லி நிறுத்தினாள். அப்படின்னா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. அப்பா செய்தது தப்புன்னா நானும் உங்கள் வழிக்கே வர்றேன். மதியழகி, நீ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்பாவையே தேடலை. ஏன்னா அப்போது என் மேலே அதிக பாசமாக இருந்த. ஆனால் இப்போது நீ வளர வளர அப்பா ஞாபகம் அதிகம் வந்துடுச்சு. அதில் என்னம்மா தப்பு இருக்குது? குழந்தைகளே நெருப்புன்னா தெரியாமல் சுட்டுக்கிட்டு அலறோம். பெரியவளானதும் தொட்டா சுடுன்னு பயப்படுறதில்லையா?
நீ மாறின அளவுக்கு என்னால் மாற முடியலை மதி. உனக்காகத்தான் இத்தனை வருஷமாக வாழ்ந்தேன். இந்த உளுத்து போன சமுதாயத்திலே உன்னை வளர்த்து ஆளாக்கணுங்கிற லட்சியத்தோடு தனியாக வாழ்ந்தேன். அதில் ஜெயிச்சிட்டேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் சொல்லலாம்னு இருந்தேன். ஆனால் நீ என்னை அதிகமாகவே வார்த்தைங்கிற ஆயுதத்தால் ரொம்ப கொடுமையாக தாக்குற. உங்களை வேதனைப்படுத்தி பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை இல்லை. பல வருஷமாக பார்க்குற முகந்தானேன்னு அம்மாவை வெறுக்க முடியாது. அதே மாதிரி பார்க்காத முகந்தானேன்னு அப்பாவை மறக்கவும் முடியலை. உங்களை லட்சியம் பெருசு, ஆனால் எனக்கு அப்பாவை பார்க்கறது தான் லட்சியம். இந்த உலகம் என்னோட பிறப்பை தவற பேசக்கூடாது. அப்படி பேசுகிற சந்தர்ப்பம் வந்தால் அதை மறுத்து வாதாடவாவது எங்கள் அப்பாவை பற்றி நான் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கணுமே. நீ சொல்கிறதை ஒத்துக்கிறேன். நான் தான் அவரை வெறுக்கிறேனே தவிர அவர் இன்னமும் நான் மனசு மாற மாட்டேனான்னு முயற்சி செய்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. என்னம்மா சொல்கிறீங்க? அப்பா உங்களை சந்திச்சாரா? ஃபோனில் பேசுவார். எனக்கு என்னவோ அவர் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல. அது காரணத்தை விளக்கமாக சொன்னாதான் உனக்கு புரியும். காவிரி நதி பாயும் கன்னி தமிழ்நாட்டில் திருச்சியை அடுத்த ஸ்ரீரங்கம் காவிரி நதி இரட்டாக பிரிந்து ஒன்றாக கூடும். இதனிடவே அமைந்திருக்கும் ஸ்ரீரங்கநாதர் கோயில் மிக பழமையானது. உத்தர வீதி சித்திர வீதிகளை கடந்து நான்முகன் வாசலை தாண்டினால் ரெங்கவிலாச மண்டபத்திற்கு இடது பக்கம் அரிதான அற்புதமான சிற்பங்கள் உள்ள வேணுகோபாலன் சன்னதி, அருகிலேயே சக்கரத்தாழ்வார் சன்னதி. ரெங்கவிலாச மண்டபம் கடந்து கார்த்திகை வாசல் தாண்டினால் நாயன்மார்களின் சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கும் கருட மண்டபம் அங்கு அழகாக காட்சியளிக்கும். கருடாழ்வார் ஆரியப்படால் வாசலில் நுழைந்து ராஜ மகேந்திரன் பிரகாரம் வழியாக போனால் பல பக்லக்கிற தூண்களோடு இருக்கும் காயத்ரி மண்டபம். பிறகு அரங்கநாதர் சன்னதி. 2 தூண்களுக்கு நடுவிலுள்ள கருவறையில் அரங்கநாதர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் அற்புத காட்சி. அரங்கநாதருக்கு முன்னால் ஸ்ரீதேவி பூதேவியோடு அமர்ந்திருக்கும் உற்சவர். அரங்கநாதருக்கு அருகே கிளி மண்டபம். ஏறி இறங்கி பிரகாரம் சுற்றி வரும்போது குடும்பத்தினரோடு காணப்படும் நாயக்க மன்னரது சிற்பம். மறுபடி கிளி மண்டபம். ஏறும்போது கம்பி கதவுகளுக்கு உள்ளே கல்தூண்கள் நிறைந்த மண்டபத்தின் மூலையில் துலுக்க நாச்சியார் சன்னதி. அங்கிருந்து வெளியே வந்தால் சற்று உயரத்தில் ஆஞ்சநேயர் அமர்ந்த நிலையில் இருக்கும் காட்சி. வெளியேறி கோயிலை சுற்றி கொண்டு வந்தால் வடக்கு பக்கம் தாயார் சன்னதி. வெளியே வந்தால் கம்பரது ராமாயணம் அரங்கேறிய நாலுகால் மண்டபம். அங்கிருந்து கிழக்கே நகர்ந்தால் கோதண்டராமர் சன்னதி. அங்கிருந்து சற்று நகர்ந்தால் வடகிழக்கு மூலையில் பட்டாபிராமர், சந்தான கோபாலகிருஷ்ணன், தசரூப நாராயணர் சன்னதி. அங்கு தனித்தனியே ஆதிசேஷன் மடியில் அமர்ந்து காட்சியளிக்கும் விஷ்ணுவின் 10 அவதாரங்கள். இத்தனை சிறப்புகள் கொண்ட ஸ்ரீரங்க கோயிலின் பின்புறம் ஆண்டாள் அம்மாள் இல்லம் என பெயர் பொறிக்கப்பட்டிருந்த அந்த வளாகத்திற்குள் மொத்தம் 5 வீடுகள். ஒரு புறம் 2ம் எதிர்புறம் 3மாக அமைந்திருந்தது. 3ஆக அமைந்திருந்த வரிசையில் நடுவீட்டில்தான் மதுமிதாவின் குடும்பம். விசாலமான வீடு. ஒரு ஹால், 2 அறைகள், சமையலறை தனியே. சொற்ப வாடகைதான். அனைத்து சௌகரியங்களுமே உண்டு. மதுமிதா பிறந்ததே இந்த வீட்டில்தான். வீட்டு உரிமையாளர் வெளிநாட்டில் இருக்கிறார். அவருடைய உறவினர் வந்து வாடகை வசூல் செய்து போவார். காலை முதலாவதாக எழுந்த ராஜம்மாள் கதவோரம் வைக்கப்பட்டிருந்த பாட்டிலை எடுத்துக்கொண்டு சமையலறைக்குள் நகர்ந்தாள். பக்கத்து வீட்டில் பாடிய சுப்பிரபாதம் ராஜம்மாளின் செவிகளுக்கு நன்றாகவே கேட்டது. படுக்கையிலிருந்து எழுந்த சுப்பிரமணியம் முகம் கழுவிவிட்டு பேப்பரோடு வந்து சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தார். காலையில் முதல் வேளை இவருக்கு பத்திரிகை படிப்பதுதான். பாதியிலேயே காஃபி வந்துவிடும். பக்கம் பக்கமாய் அலசுவார். வீட்டில் முழு பேப்பரையும் படிக்கும் ஒரே ஆள் சுப்பிரமணியன் தான். ஏதாவது முக்கியமான விஷயமாக இருந்தால் மனைவி ராஜத்தை அழைத்து சுட்டி காட்டுவார். ராஜத்துக்கு சில சமயம் பத்திரிகை படிக்கும் பழக்கம் உண்டு. வீட்டு வேலையே சரியாக இருக்கும். 23 வருடம் இயந்திரமாய் தேய்ந்து விட்டாள். இதுவரை கணவன் மீதோ மகள் மதுமிதாவின் மீதோ கோபம் கொண்டதில்லை. சுப்பிரமணியனும் இவளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே கூற வேண்டும். எந்த விஷயத்திலும் ஈகோ கொள்ள மாட்டார். மனைவிதானே என்று விட்டுத்தரம் மனப்பக்குவம் கொண்டவர். இதுவே இவர்களின் சந்தோஷ வாழ்க்கைக்கு இலக்கணமாம். சுப்பிரமணியனுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் இழுத்து பணி, நிறைவான ஊதியம். அதற்கு தகுந்தாற் போல வரம்பை மீறாமல் வட்டத்து வாழ்க்கை நடத்தும் ராஜம்மாள். காஃபியோடு வந்த ராஜம்மாள் அதை சுப்பிரமணியனுக்கு தந்துவிட்டு மதுமிதாவின் அறைக்கு வந்து கதவை தட்டினாள். இது வழக்கமானதுதான். இரவு நெடுநேரம் வரை புத்தகம் படித்துவிட்டு தான் மதுமிதா உறங்குவாள். இவளின் பொழுதுபோக்கே முற்போக்கு எழுத்தாளர்களின் நூலை படிப்பதும் டிசைன் சம்பந்தமான புத்தகங்களை பார்த்து டிசைன் போடுவதும் தான். வரைகலையில் கைதேர்ந்தவள் மதுமிதா. சில சமயம் அவளே எழுந்து விடுவாள். இல்லை என்றால் அம்மா எழுப்பி விட்டு விடுவாள்.
ராஜம்மாள் சற்று கண்டிப்பானவள். அம்மாவின் குரல் கேட்டு கண் விழித்த மதுமிதா போர்வையை விலக்கி சுவர்க்கடியாரத்தை பார்த்தாள். மணி 7 இருந்தது. படுக்கையில் கவிழ்ந்திருந்த புத்தகத்தை எடுத்து மூடி வைத்துவிட்டு எழுந்தாள். சின்ன முகம், சிவந்த மேனி, சுறுசுறுப்பான விழிகள், சங்கு கழுத்தில் அழகான சிறிய பாசி மாலை. படுக்கையை விட்டு எழுந்தாள். நேர்த்தியான உயரம், சின்ன இடை, அழகாய் அசைய அன்னம் போல நடந்து வந்து கதவின் தாழ்பாலை விளக்கினாள். பார்வையில் அப்பா பேப்பர் படித்து கொண்டிருந்தது தெரிந்தது. ராஜம்மாள் அவளிடம் வந்தாள். ரொம்ப குளிராயிருக்கு, அதனால சுடுதண்ணி போட்டு வச்சிருக்கிறேன், மது போய் குளி என்று கூறி நகர மதுமிதா குளிக்க கிளம்பினாள். காஃபி கோப்பையை எடுக்க வந்தாள் ராஜம்மாள். ரேஷனில் சர்க்கரை வாங்கிட்டியா? ராஜம், ஏன் கேட்கிறீங்க? காபி பானகம் மாதிரி இருக்கு, கொஞ்சம் பால் கலந்து மதுமிதாவுக்கு கொடு. ஞாபக மறதியாக போட்டுட்டேன். வயசாயிருச்சுல்ல, கணவன் மனைவியிலிருந்து நம்ம பொண்ணு நமக்கு பதவி உயர்வு கொடுத்தா, அப்பா அம்மாவை ஆனோம், இப்போ நம்மளை மாமனார் மாமியாராக ஆக்க போகிறா. இனிமே என்ன, தாத்தா பாட்டி ஆகிறது தான் மீதம், சிரித்தபடியே சொன்னார். அதை கேட்டவள் மதுமிதாவை கொஞ்சம் கண்டித்து வைங்க. ரமேஷ் கூட அடிக்கடி வெளியில் சுற்ற ஆரம்பிச்சிருக்கிறா, எனக்கு கொஞ்சமும் அது பிடிக்கலை. ரமேஷ் யாரு? அவளோட கணவனாக போகிறவன் தானே, ஒருத்தருக்கொருத்தர் நல்லா பழகி புரிஞ்சுக்கட்டுமே. புரியாமல் பேசாதீங்க. புரியுது ராஜம், மதுமிதா ஒன்றும் நம்ம காலத்து பொண்ணு இல்லை, படித்தவ, பண்பாடு தெரிஞ்சவ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்குவா. இன்னும் சொல்லப்போனால் அவளை ஒரு பொண்ணாவா நாம் வளர்த்திருக்கோம், ஆம்பளை சிங்கமாக வளர்த்திருக்கோம், பெருமையாய் சொன்னார். நீங்கள் கொடுக்குற செல்லத்தில் தான் அவள் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. பாரு ராஜம், பெண்கள் கண்டிக்க வேண்டியது தான், அது அதிகமானால் அந்த கண்டிப்பே அவங்க பாதை மாறி போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். எந்த சூழ்நிலையிலையும் அவள் நம்ம பேரை கெடுக்க மாட்டா, நம்பிக்கையாக சொன்னார். என்னமோ என்று புலம்பியவள் காபி கோப்பையோடு நகர்ந்தாள். மதுமிதாவின் காதலன் ரமேஷ் அவளின் தேர்வுதான். யதார்த்தமாக யாரிடமும் பேதம் பாராமல் பழகிவிடுவதால் மது. அதற்கென்று இவளை வெகுளி எனும் பட்டியலில் சேர்த்துவிட முடியாது. மதுமிதா வேலை பார்க்கும் கம்பெனி முதலாளி ரவிச்சந்திரன் நண்பராக இருக்கும் மிகப்பெரிய பணக்காரரின் ஒரே வாரிசுதான் ரமேஷ். உல்லாச பேர்வழி. ஓரிரு முறை வேலை விஷயமாக ரவிச்சந்திரனை பார்க்க வந்த ரமேஷின் பார்வையில் மதுமிதாவில் அவளிடமிருந்து ஏதோ ஒரு வசீகரம் அவனை ஈர்த்து கொண்டது. பின்னர் ஒருமுறை அவனே வழியே சென்று மதுமிதாவிடம் பேசினான். ரமேஷின் அணுகுமுறை பிடித்துவிட அலுவலகத்தில் அவர்களின் சந்திப்பு தொடர்ந்தது. குறுகிய பழக்கத்திலேயே ரமேஷை பற்றி நன்றாகவே தெரிந்து கொண்டாள் மதுமிதா. அவன் மேல் ஒரு நல்ல மதிப்பு வைக்க தொடங்கினாள். ஒருமுறை வழியில் சந்தித்து மதுமிதாவை நிர்பந்தப்படுத்தி ஹோட்டலுக்கு அழைத்து போனவன் மனதில் இருந்ததை கொட்டிவிட்டான். மதுமிதா, நான் உன்னை விரும்புகிறேன், உன்னோட முடிவையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீ மட்டும் மனைவியா வந்தா போதும். உனக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் யார்கிட்ட வேணும்னாலும் என்னை பற்றி விசாரிக்கலாம். என்னை உங்களுக்கு பிடிக்க என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட அமைதியான முகம், பார்க்கறதுக்கு அடக்க ஒடுக்கமாக இருக்கிற, எல்லாத்தையும் விட என் மனசுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை விட பல மடங்கு கீழே இருக்கேன். எனக்கு பணம் வேணாம், மனைவிதான் வேணும். ஒரு பணக்காரனும் பணக்காரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒருத்தர் அந்யோன்யமாக புரிஞ்சுக்கிட்டு அன்பு செலுத்த முடியாது. ஆனால் உன்னை மாதிரி ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தா நீ என்னை உண்மையாக மதிப்ப, நேசிப்ப, எனக்கும் நிறைவாக இருக்கும். உன்கிட்ட பணத்தை மீறி இருக்காது. மொத்தத்தில் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உண்மைதான். என்னால் நல்ல மனைவியாக நடந்துக்க முடியும். அதே நேரம் உங்கள் வீட்டில் பரிபூர்ண சம்மதம் வேணும். எங்கள் அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கணும். இதெல்லாம் நிறைவேறிட்டா நாம் நிச்சயமாக கணவன் மனைவியாக ஆகலாம். நிச்சயமாக. நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன். அப்பா வெளிநாட்டில் இருக்காரு, அம்மா மட்டும்தான் இங்கே இருக்காங்க என்றான். அடுத்த நாளே ரவிச்சந்திரனிடம் விஷயத்தை சொல்லி ரமேஷை பற்றி விசாரித்தாள் மதுமிதா. ரமேஷ் ஒரு ஜாலி பெருவழி. சின்ன வயசிலிருந்தே அவனை எனக்கு நல்லாவே தெரியும். என்னமோ தெரியல, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னோட அதிர்ஷ்டந்தான். அப்போ நீங்களே அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் அவர் மேலே நல்ல நம்பிக்கை வரும். தாராளமாக சொல்கிறேம்மா. சொன்னார் போலவே ரவிச்சந்திரன் மதுமிதாவின் தந்தையிடம் விஷயத்தை விலக்கி ரமேஷுக்கு தானே முழு பொறுப்பு ஏற்பதாகவும் வாக்கு கொடுத்தார். சுப்பிரமணியனுக்கு மதுமிதாவை பற்றி நன்றாகவே தெரியும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டாள் என்று மனைவியோடு கலந்தாலோசித்தார்.
வசதியாக இருக்கிற அந்த பையன் இன்னைக்கு காதல்ங்கிற பேரில் மதுமிதாவோட அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாளைக்கு பணத்தை காரணம் காட்டி ஏதாச்சும் சொன்னால் நாம் என்னங்க செய்ய முடியும்? சட்டென குறுக்கிட்டாள் மதுமிதா. அம்மா, அவரை பார்த்தா ஏமாத்துறவரா தெரியல. நல்லா பழகி அவரை புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நானே ஒரு முடிவெடுத்து உங்ககிட்ட சொன்னேன். அவருக்கு பணங்காசு தேவைன்னா எதுக்காக என்னை தேர்ந்தெடுக்கணும்? ராஜம்மாள், அதானே ரவிச்சந்திரனே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டார். அப்புறம் என்ன, அவங்க வீட்டில் வர சொல்லி பேசி பார்க்கலாம் என்றார். சில தினங்களிலேயே ரமேஷும் அவன் அம்மாவும் மதுமிதாவின் வீட்டுக்கு காரில் வந்தார்கள். மதுமிதாவின் பெற்றோரோடு பேசினார்கள். எனக்கு மதுமிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்குறவங்க இல்லை. நாங்களும் ஏழையாக இருந்து தான் இப்போ இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கோம். சிங்கப்பூரில் இருக்கிற ரமேஷோட அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு உடனே முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிடலாம் என்றால் ரமேஷின் அம்மா. சுப்பிரமணியனும் சரி என்று சொல்லி அனுப்பிவிட்டார். சிங்கப்பூரில் இருக்கும் ரமேஷின் தந்தை சுந்தர்ராமனுக்கு விபரம் தெரிவிக்க அவர் திருமணத்துக்கு நேரில் வருவதாக கூறினார். ஆனால் முடியவில்லை. கண் கோளாறு ஏற்பட்டுவிட நாட்களை கடத்தி கொண்டே வந்தார். திருமணத்துக்கு தந்தையும் உடனிருக்க வேண்டும் என்று ரமேஷ் அதிகமாகவே ஆசைப்பட்டான். ஆனால் தந்தையின் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தான். இருப்பினும் மதுமிதாவை பார்க்காமல் அவனால் இருக்க முடியவில்லை. அடிக்கடி அலுவலகத்திற்கு போன் செய்து வேலை முடிந்ததும் அவளை எங்காவது அழைத்து போய் காரிலேயே அழைத்து கொண்டு வீட்டில் வந்து இறக்கி விடுவான். அடிக்கொரு தரம் வளாகத்தின் முன் வந்து நிற்கும் காரிலிருந்து இறங்கும் மதுமிதா ரமேஷுக்கு டாட்டா காட்டிவிட்டு நடப்பதை கண்ணிமைக்காமல் பார்க்கும் அக்கம் பக்கம் ராஜத்தை குடைய தொடங்கியது. பலமுறை அன்பாய் கண்டித்தும் மதுமிதா கேட்கவில்லை. சுப்பிரமணியமிடமும் பலமுறை சொல்லியும் எந்த பயனும் இல்லை. அவருக்கு மதுமிதாவின் மீது ஓர் அதீத நம்பிக்கை. அதனால் அவளை எதுவும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். சந்தித்து பேசுவதால் என்ன ஆகிவிடப் போகிறது? இப்படி நினைத்து கொள்வார். மதுமிதாவுக்கும் அப்பாவின் மனநிலை நன்றாகவே தெரிந்திருந்தது. இருந்தும் ரமேஷின் அழைப்பை தவிர்க்க முடியாமல் அவனை சந்தித்து கொண்டிருந்தாள். குளித்து முடித்து வந்த மதுமிதா உடைமாற்ற தொடங்கினாள். அலமாரியை திறந்து ஒவ்வொரு புடவையாக பார்த்தாள். மனம் ஒரு சிகப்பு நிற புடவையை கட்டச் சொல்லியது. வேண்டாம், மஞ்சள் கலர் கட்டுவோம் என்று தீர்மானித்து கொண்டாள். மஞ்சள் என்றால் ரமேஷுக்கு உயிர். அலங்காரம் முடித்தவள் பிகாசோவின் ஓவியம் போல வெளியில் வந்தாள். மங்களகரமான உடையில் மகாலட்சுமியை போல் இருந்தால் மதுமிதா. அம்மாவுக்கே பொறாமையாக இருந்தது. இலக்கியாவை எங்கே? 2 நாள் ஆளையே காணோம் மதுமிதாவிடம் கேட்டாள் அம்மா. அவளுக்கு அபாசம் நடந்திருக்கு. என்ன சொல்ற மதுமிதா? ராஜம்மாள் கேட்டபோதே சுப்பிரமணியும் அங்கு வந்தார். அவள் ஒருத்தனை விரும்பினா. பல இடங்களுக்கு போனாங்க. விளைவு தாலி இல்லாமலே தாயாயிட்டா. அவன் தலைமறைவாயிட்டான். சொன்னவள் சற்று கோபமாக, நான் பலமுறை கண்டிச்சே, பார்த்து பழகுன்னு. அவ கேட்கல. அது மட்டுமா, அவனை பற்றி சரியா கூட விசாரிக்கல. அதான் கருவை கலைச்சிட்டா. ராஜத்துக்கு என்ன செய்வதென்று புரியாமல் மதுமிதாவை பார்த்தாள். அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்தவளாய், பயப்படாதீங்கம்மா, உங்க பொண்ணு அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டா என்று கூறி மீண்டும் அறைக்குள் போனாள். சுப்பிரமணியனிடம் வந்தாள் ராஜம். என்ன ராஜம், இப்போவாச்சும் மதுமிதாவை புரிஞ்சுக்கிட்டியா? அவள் உலக நடப்பு தெரிஞ்சவ, ஏமாற மாட்டா. அனுபவத்தை விட சிறந்த நண்பன் வேற ஏதும் கிடையாது. அந்த நண்பன் மதுமிதா கூடவே இருக்கிறான் என்றார். சில நிமிடங்கள் பறந்தது. அம்மா, டிஃபன் ரெடியா? அறையில் இருந்தபடியே குரல் அனுப்பினாள் மதுமிதா. ரெடிமா. டைனிங் டேபிளுக்கு வந்து அமர்ந்தாள். அவளே இட்லியை எடுத்து வைத்து சாம்பார் ஊற்றி கொண்டாள். சரியாக 8:30 மணிக்கு வாசற்படி கடந்து விடுவாள். வீட்டிலிருந்து 10 நிமிடம் நடந்தால் பேருந்து நிலையம் வந்துவிடும். ஸ்ரீரங்கம் கோவில் அருகில்தான் பேருந்து நிலையம் இருக்கிறது. பேருந்தில் ஏறி அலுவலக வாசலில் இறங்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். கூட்டம் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் பெண்களை உரசுவதற்கும் இடுப்பை கிள்ளுவதற்கும் எத்தனை அயோக்கியர்கள்! என்ன செய்வது? இது மாற்ற முடியாத ஒன்றாயிற்றே. யோசித்து கொண்டே சாப்பிட்டு முடித்தவள் டிபன் கேரியரை எடுத்து கருப்பு நிற தோல் பையில் அடைத்து கொண்டாள். நான் போயிட்டு வர்றேன் என்று இருவருக்கும் பொதுவாக சொல்லிவிட்டு படி கடந்தாள். சரியான கூட்டம் பேருந்து நிலையத்தை அடைத்திருந்தது. 1000 துவங்கி 10,000 வரை சம்பளம் வாங்கும் அனைத்து தரப்பினரும் அந்த கூட்டத்தில் அடக்கம். இவள் செல்ல வேண்டிய பேருந்து சரியாக 8:45க்கு வரும். சில சமயங்களில் தாமதமாகும். மனம் வெறுத்து போகும். கூட்டத்தோடு கூட்டமாக மதுமிதா நின்ற போதும் நட்சத்திரங்களுக்கிடையில் தனியே தெரியும் நிலவை போல பளிச்சென்று தெரிந்தாள் மதுமிதா. சில இளவட்டம் அவளை ஜாடையாக ரசித்தது. சிலர் அவளை நேரடியாக பார்க்க முடியாமல் ஓரப்பறவையால் பார்த்தார்கள். ஓர் இளைஞன் பாட்டு பாடினான்.
மஞ்சள் முகமே வருக என்று. தனக்கேன் வம்பு என்று கேட்டும் அமைதியாக நின்றிருந்தாள். அவனால் பாட்டு மட்டும்தானே பாட முடியும், பாடிவிட்டு போகட்டும் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். அருகில் இருந்த ஒரு பெண் தாவணியை இடுப்பு தெரியாமல் ஜாக்கெட்டோடு சேர்ந்து இருக்கும்படி ஏற்றிவிட்டு கொண்டாள். ஆனால் முன்புறம் கவர்ச்சியாயிருந்தாள். ஏன் இவள் இடுப்பை மட்டும் மறைக்கிறாள்? கருப்பு இடுப்பிலா இருக்கிறது? மறைக்க வேண்டியதை விட்டு விடுகிறார்கள். இடுப்பை மட்டும் நினைத்து கொண்டாள் மதுமிதா. பேருந்து வந்தது. அனைவரும் முண்டியடித்து கொண்டு ஏறினார்கள். கூடவே மதுமிதாவும் ஏறினாள். வண்டி கிளம்பிய சில நொடிகளில் டிக்கெட்டுக்காக கண்டக்டர் மதுமிதாவிடம் வந்தார். புழுக்கம் வியர்வை வாடை சகிக்கவில்லை. ஜன்னல் வழியே உள்ளே வந்த எதிர் வெயில் முகம் சுளிக்க வைத்தது. மாம்பழச்சாலை யாராச்சும் இருந்தா இறங்கு. முன்னால யாராச்சும் டிக்கெட் வாங்கணுமா? பேருந்தின் மேற்புறத்தை தட்டி கேட்டாள். பேருந்து காவிரி பாலத்தை கடந்தபோது வேகமான காற்று ஜன்னல் வழியே உள்ளே வர அனைவரின் தலைமுடியும் கலைந்து போனது. ஒரு சிலர் தலைமுடி கலையாமல் இருக்க கை வைத்து அழித்து கொண்டார்கள். பேருந்து சத்திரம் நிறுத்தத்தில் நிற்க ஒரு சிலர் ஏறி இறங்கினார்கள். அதற்கு அடுத்து தெப்பக்குளம் நிறுத்தத்தை கடந்து மெயின் கார்டு கேட் வரும். அங்குதான் மதுமிதா இறங்க வேண்டும். மதுமிதாவுக்கு இலக்கியாவின் நினைவு வந்தது. சில தினங்களுக்கு முன்வரை இருவரும் ஒன்றாகத்தான் பயணித்திருந்தார்கள். பாவம் இலக்கியா எவ்வளவு வேதனையில் இருப்பாள். இப்போது நினைத்து வருந்தினாள். எத்தனை இன்பமாய் வாழ்க்கை அமையும் என்று நினைத்திருந்த இலக்கியாவுக்கு எல்லாமே தலைகீழ். ஏதோ ஒரு நம்பிக்கையில் நிதானம் தவிர 2 மாத கருவிகளுக்கு பழிவியாக்கிவிட்டு அதை வேதனையோடு மதுமிதாவிடமும் சொல்லி அழுதிருந்தாள். அதை விளக்கமாக மருத்துவரிடம் கேட்ட தினத்திலிருந்து வழக்கமான சாப்பாடே மதுமிதாவுக்கு குறைந்து போனது. ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்டுக்கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டுமென்று கேட்க அநாயசமான கற்களைப்பு கூடாதென்பதை அவளுக்கு உணர்த்த மருத்துவரும் அவளுக்கு விளக்கமாக சொன்னார். சராசரி பெண்ணாக இலக்கியாவும் விபரீதமான முடிவைத்தான் தேர்ந்தெடுத்தாள். ஆனால் மதுமிதா அவளுக்கு தைரியம் தந்து அவள் மனதை மாற்றினாள். மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருந்து வாழ்றதை விட்டுட்டு ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? தற்கொலை பண்ணிக்கிட்டா எல்லாம் சரியா போயிடுமா? உன்னை ஏமாத்தினவனுக்கு நிச்சயமா கடவுள் தண்டனை தருவார் என்று மதுமிதா சொல்ல இலக்கியாவின் அம்மாவும் அதை ஆமோதித்தாள். தவறு செய்துவிட்டால் அதற்கு தண்டனை மரணம்தானா? கடவுளால் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட உயிரை வீணாக்கலாமா என்று நினைத்து மனதை மாற்றிக்கொண்டாள் இலக்கியா. ஓர் ஆண் தவறை மறைத்து திருமணம் செய்யும்போது ஒரு பெண் ஏன் தன் ஏமாற்றத்தை மறைத்து இன்னொருவனை மணக்கக்கூடாது? ஆனால் பெண்கள் ஒருபோதும் ஏமாற்றுவதில்லை, ஏமாற்ற நினைப்பதும் இல்லை. நல்ல மனம் படைத்த ஆண்களும் இருக்கத்தானே செய்கின்றார்கள். அவர்கள் இலக்கியாவை போன்றவர்களுக்கு நிச்சயம் வாழ்வு தருவார்கள். இலக்கியாவை பற்றிய சிந்தனையுடன் பயணம் செய்த மதுமிதா 20 நிமிடங்களுக்கு பின் கசங்கிய மலராக வண்டியிலிருந்து இறங்கினார். வாகனங்கள் அங்குமிங்கும் பரபரப்புடன் போய் வந்து கொண்டிருந்தது. இருபுறமும் பார்த்து சாலையை கடந்தவள் உடைகளை சரி செய்து கொண்டு அலுவலகத்திற்குள் நுழைந்தாள். அலுவலகத்தில் மொத்தம் 7 பேர் இருந்தார்கள். அனைவருக்கும் மதுமிதாவை பற்றி நன்றாகவே தெரியும். இவள் காதல் சமாச்சாரமும் தெரியும். இருக்கையில் அமர்ந்த மதுமிதா பார்வையை எதிர் திசைக்கு அனுப்ப இலக்கியாவின் இடம் காலியாக இருந்தது. அது ஓர ஏற்றுமதி நிறுவனம். மேலாளர் ரவிச்சந்திரனின் உதவியாளராக மதுமிதா பணிபுரிந்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் ரவிச்சந்திரனிடமிருந்து அழைப்பு வர இருக்கையை பின்புறம் நகர்த்தி எழுந்த மதுமிதா ரவிச்சந்திரனின் அறையை நோக்கி நடந்தாள். கதவை திறந்து உள்ளே நுழைய ஏசியின் குளிர் அவளை பின்னிக்கொண்டது. ரவிச்சந்திரன் என்ற மரப்பெயர் பலகைக்கு பின்னால் 45 வயதில் பின்புறம் அழுக்கையாய் மூக்கு கண்ணாடியுடன் அமர்ந்திருந்தவர் மதுமிதாவை பார்த்ததும் சிநேகமாய் சிரித்துவிட்டு உட்காரச் சொன்னார். வேலையை பற்றியே பேசியவர் பின் மதுமிதாவின் விஷயத்துக்கு தாவினார். எப்ப மதுமதி நீயும் ரமேஷும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? சிங்கப்பூரில் இருக்கிற ரமேஷோட அப்பா இங்கே வர்றதா இல்லையான்னு தெரிஞ்சதும் எங்கள் கல்யாணம் நடக்கும். அவரோட பதிலுக்காகத்தான் காத்திருக்கிறோம். எனக்கு என்னமோ ரமேஷோட அப்பா வர்ற மாதிரி தெரியல. அதை எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? கேள்வியால் பார்த்தாள். சுந்தர்ராமனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் தன் வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரமாக வந்துட மாட்டார். சிறிய இடைவெளி விட்டு அப்படியே வந்தால் அதிகமாக சந்தோஷப்பட போகிற முதல் ஆள் நான் தான் என்றார். நானும் வரணும்னு தான் ஆசைப்படுறேன். மனம் போலவே மாங்கல்யம். புன்னகைத்தவள் மௌனத்தை பதிலாக்கி வெளியேறி இருக்கையில் வந்து அமர தொலைபேசி கூப்பிட்டது. ரமேஷாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து ரிசீவரை கையில் எடுத்து செவியில் பதிக்க அவள் நினைத்தது போலவே ரமேஷ் தான் பேசினான். தெரியும் இவளுக்கு அவசரம் என்று வந்தால்தான் அப்பா போன் செய்வார். மதுமிதா, இன்னைக்கு ஈவினிங் வெளியே போகிறோம். சின்ன குரலில் ரொம்ப சின்ன குரலில் பேச தொடங்கினாள்.
நேற்று தானே வெளியே போனோம், அதுக்குள்ளே என்ன? இன்னைக்கு உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு போன்லேயே சொல்லக்கூடாதா? இது போன்ல சொல்ற விஷயம் இல்லை என்றவன் பதிலுக்கு கூட காத்திராமல் இணைப்பை துண்டித்தான். என்னவாக இருக்கும்? மதுமிதாவின் மனம் கிடந்து அடித்து கொண்டது. எப்பவும் இப்படித்தான் செய்வான் ரமேஷ். இவளை ஒரு பரபரப்புக்குள் தள்ளிவிட்டு கடைசியாய் சஸ்பென்ஸை உடைப்பதில் ரமேஷ் கை தேர்ந்தவன். அம்மாவின் கண்டிப்புக்கு மரியாதை தர நினைப்பதுண்டு மதுமிதா. ஆனால் ரமேஷின் அழைப்பு வரும்போது எப்படியாவது அவனை சந்தித்து பேசிவிட வேண்டும் எனும் ஆவலில் கண்டிப்பை தாண்டி விடுவாள். பழக்கத்துக்கு ஒருவரை முறை வைத்திருந்தாள். அதைவிட ரமேஷின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தாள். அவனும் அதை போலவே நடந்து கொண்டான். எப்போதும் எந்த நேரமும் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ரமேஷ் இதுவரை மதுமிதாவின் மீது விரல் கூட உரசியதில்லை. பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் மதுமிதாவோடு நடக்கின்ற காரியமா? தன் மகிழ்ச்சிக்கு சின்ன இடையூறு வந்தால் கூட தாங்க மாட்டான். வீட்டில் இவன் பொழுதுபோக்கே பாட்டு கேட்பதுதான். மாலை வேலை முடிந்து வழக்கமான இடத்தில் ரமேஷுக்காக காத்திருந்த மதுமிதா அடிக்கொரு தரம் மணிக்கட்டை பார்வைக்கு உயர்த்தி பார்த்து கொண்டாள். என்ன இன்னும் காணோம்? எப்பவும் முன்னாலேயே வந்துடுவாரு. அவள் நினைத்த மறுவினாடியே அவள் முன்னால் நின்ற சீறி பாய்ந்து வந்து காரிலிருந்து அசத்தலா இறங்கினான் ரமேஷ். கருப்பு கலர் பேண்ட்டும் மஞ்சள் நிற சட்டையும் அணிந்து இன் செய்திருந்தான். நேர்த்தியாய் சீரமைக்கப்பட்ட தலைமுடி, ஒதுக்கப்பட்ட சரியான அளவு மீசை. ஹாய் மதுமிதா என்று அழைத்தபடியே அவளை உரசினார் போல வந்து நின்றான் ரமேஷ். அவன் முகம் புது பொலிவு பெற்றிருந்தது. என்னை தவிக்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சின்னதாய் கோபம் கொண்டு பேசினாள். இல்லைன்னா உன்னை சந்திக்க முடியாதே, அதான் இப்படி ஒரு ஐடியா. எனக்கு தெரியும். முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. முதல்ல நீ போட்டு தந்த டிசைனில் தச்ச இந்த ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. அற்புதமாக இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என்றவன், ஆமாம், நீ ஏன் ஒரு கிளாத் டிசைனராக போகாமல் இந்த வேலையிலே சேர்ந்த? எனக்கும் ஒரு பெரிய கிளாத் டிசைனராக வரணும்னு தான் லட்சியம் இருக்குது. எப்படியும் வருவேன். இப்போதைக்கு அப்பா தான் ரவிச்சந்திரன் சார்கிட்ட என்னை சேர்த்து விட்டார். அப்பாவுக்கு நெருக்கமானவரோட சிபாரிசில் தான் நான் இங்கே வேலைக்கு சேர்ந்தேன். நான் வேணும்னா ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் டிசைனர் வேலை வாங்கி தரவா? அதை பற்றி அப்புறமா பேசலாம். இப்போ சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்க, அவசரப்படுத்தினார். அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுவேனா என்ன என்றவன் மதுமிதாவை முழுமையாக பார்த்தான். மஞ்சள் புடவையில் ஏஞ்சல் மாதிரி இருக்க. ஐஸ் போதும், விஷயத்தை சொல்லுங்க. என்ன மதுமிதா, நீ எனக்கு பிடிச்ச கலரை மட்டும் போட்டால் போதுமா? கம்பெனி தந்தாதானே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இத்தனை மாதம் கம்பெனி தந்தது போதாதா? இனிமே கம்பெனி தர வேண்டிய அவசியமே இருக்காது. என்ன சொல்கிறீங்க? முதல்ல வண்டியில் ஏறி வேற எங்கேயாச்சும் போய் பேசலாம். அதிகமாக குழம்பியவள் வேறு வழியின்றி வண்டியில் ஏறினாள். கார் புறப்பட்டது. இருவரும் தனிமையான ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள். அங்கு மரம் செடி கொடிகள் தான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தது. இப்போவாச்சும் சொல்லுங்க ரமேஷ், அவசரமாக கேட்டாள் மதுமிதா. நம்ம கல்யாணத்துக்கு அப்பாவால் வர முடியாதாம். அதனால் என்னோட விருப்பத்துக்கே செய்துக்கன்னு ஃபோனில் சொல்லிட்டார். இப்போ எல்லாமே என்னோட முடிவு தான். மனங்குள்ளா மகிழ்ச்சியாக இருந்தது மதுமிதாவுக்கு. அப்பன்னா உடனே இந்த விஷயத்தை அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்லணுமே. அவ்வளோ அவசரமாக? ஆமாம், தினம் அம்மாவை சமாளிக்க முடியலை. சரி மதுமிதா, அம்மா கிட்ட பேசிட்டு சீக்கிரமாகவே கல்யாண தேதியை சொல்லிடுறேன். ரமேஷ் சொன்னபோது தாமரையாய் மலர்ந்தது மதுமிதாவின் முகம். பேச்சுவார்த்தையில் நேரம் ஓடிப்போனது. ரமேஷ், கிளம்பலாமா? என்ன அவசரம்? அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க. தெரிஞ்ச விஷயந்தானே, அதுக்காக தினம் தாமதமாக போகணுமா? சொன்னவள் எழுந்துவிட கூடவே ரமேஷும் எழுந்தான். அப்பா வருவாருன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ரமேஷ் ஏன் வரலையாம்? வியாபாரத்தில் மும்முரமாக இருக்காராம். அது இல்லாமல் கண் பிரச்சனை வேற. நம்ம கல்யாண புகைப்படத்தை அனுப்பி வச்சுட்டா போகுது. உன்னோட ஃபோட்டோவை எப்போ அனுப்பிட்டேன் அப்பாவுக்கு. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசியபடியே கார் கதவை மதுமிதாவுக்கு திறந்து விட்டவன் சுற்றி வந்து ஏறினான். முன்விளக்கு வெளிச்சம் தர வண்டி கிளம்பியது. நம்ம கல்யாணத்தை எப்படி நடத்த போறீங்க? இனிமே தான் யோசிக்கணும். எனக்கு ஆடம்பரமே பிடிக்காது. கல்யாணத்துக்கு தாலி உண்டு தானே? கிண்டலாக கேட்டாள். இரவு விளக்குகள் வரிசையாக அணிவகுத்திருந்த காவிரி பாலத்தில் இறக்கப்பட்டிருந்த கண்ணாடி வழியாக இதமான காற்று இனிமையாய் வீசியது. சித்தப்பா கிட்ட சொன்னால் கல்யாண ஏற்பாடுகளே அவர் பண்ணிடுவார். திருச்சியில் உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாதா? மெட்ராஸில் ஒரு சொந்தம் இருக்குது, அம்மா வழியில். ஆனால் அவங்க கூட சண்டை அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க. அங்கே தான் என்னோட முறை பொண்ணு கூட இருக்கிறதா அம்மா சொல்லியிருக்காங்க. வண்டி நிதானமாய் மாம்பழச்சாலை வளைவில் திரும்பி அம்மா மண்டபத்தை கடந்து போய் கொண்டிருந்தது. உங்களுக்கு யார் இங்கே இருக்காங்க? ரமேஷ், அப்பாவோட தம்பி இருக்காரு. போக்குவரத்து கிடையாது. பொன்மலையில் தான் இருக்காங்க. கொஞ்சம் வசதியானவங்க. சொன்னவள், ரமேஷ் கொஞ்சம் நிறுத்துங்க என்றாள். ஏன்?
ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல எதுக்கு நிறுத்த சொல்லுவாங்க? சாமி கும்பிடதான். இறங்கி வெளியில் நின்றபடி ரங்கநாதரை தரிசித்தாள். நுழைவாயில் கோபுரம் முழுமையடையாமல் இருந்தது. இந்த பக்கமே இனி வரக்கூடாது, சுற்றிக்கிட்டு தான் வரணும். அங்கேயும் திருவானைக்காவல் இருக்கு. எது இருக்கோ இல்லையோ, நம்ம ஊரில் கோயில்கள் எக்கச்சக்கம். ஆமாம், திருவானைக்காவல்லேருந்து நேராக போனால் சமயபுரம், திரும்பினா மலைக்கோட்டை, அதுக்கு நேராக வெக்காளி அம்மன் கோவில், அப்புறம் வயலூர். மலைக்கோட்டையிலிருந்து ஸ்ரீரங்கம் 8 கிலோமீட்டர், திருவானைக்காவல் 5 கிலோமீட்டர், சமயபுரம் 15 கிலோமீட்டர், வயலூர் 12 கிலோமீட்டர், உறையூர் 2 கிலோமீட்டர். அம்மாவோடு அடிக்கடி அனைத்து ஆலயங்களுக்கும் போவதால் கோவில்கள் அனைத்தும் மதுமிதாவுக்கு அத்துப்படி. போதும் மதுமிதா, ஸ்ரீரங்கத்தில் குடியிருக்க கொடுத்து வச்சிருக்கணும். தினம் காவிரியில் குளிக்கலாம் என்றவள் எனக்குத்தான் கொடுத்து வைக்கல என்றார். ஆமாம், நீச்சல் தெரியலன்னா நேராக கல்லணைக்கு போயிட வேண்டியதுதான் சிரித்தாள் மது. ராஜம்மாள் ஆறா கோபத்தில் இருந்தாள். அதற்கு காரணம் மதுமிதாவின் தாமதம்தான். எத்தனை முறை சொல்லியும் கேட்காமல் இப்படி செய்கிறாளே. அவரும் 9 மணிக்கு மேல்தான் வருவார். புலம்பியவள் இருக்கையில் நிலை குத்தினாள். சிறிது நேரம் விலக வீட்டு முன்புறம் இருந்த பாதரச விளக்கின் பகல் போன்ற வெளிச்சத்தில் வந்து நின்றது ரமேஷின் கார். புன்சிரிப்போடு அதிலிருந்து இறங்கிய மது ரமேஷை பார்த்து கையசித்து விட்டு காம்பவுண்டுக்குள் நடக்க அக்கம் பக்கம் அதை பார்க்க தவறவில்லை. ஆனால் மதுமிதா எதையும் கண்டுகொள்ளவில்லை என்று திட்டு கிடைக்க வழியில்லை. ரமேஷ் சொன்னதை அம்மாவிடம் சொன்னால் மனம் குளிர்ந்து போவார்கள் நினைத்து கொண்டே வீட்டை நெருங்கினார். வீட்டிற்குள் நுழைந்த மதுமிதா எதிரில் கடுகடு முகத்துடன் அம்மா அமர்ந்திருப்பதை கண்டும் காணாதவளை போல அவள் அறைக்கு சென்று 5 நிமிடங்களுக்கு பின்னர் அம்மாவின் எதிரில் வந்து அமர்ந்தாள். மதுமிதாவை முறைத்து பார்த்த ராஜம்மாள், ஏன் மதுமிதாவை பெத்தவ, நான் சொல்கிறதை கொஞ்சமும் கேட்டு நடக்க மாட்டியா? அக்கம் பக்கமெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் தான் உன்னை கண்டிக்காமல் விட்டுட்டோமாம். வயசு பொண்ணு, கையில் காசு இல்லாமல் கூட வெளியே சுற்றலாம். ஆனால் கழுத்தில் தாலி இல்லாமல் சுற்றுறது தான் ஆபத்து. பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ உனக்கு எரிச்சலாக தான் இருக்கும், பின்னால் தான் தெரியும். அம்மா, இனிமேல் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. உங்கள் புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். மதுமிதா சொன்னதை கேட்டு பெரிதாக எதுவும் மாற்றம் காட்டாமல் சாதாரணமாய் அமர்ந்திருந்தாள் ராஜா. அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல், ரமேஷோட அப்பா சிங்கப்பூர்லேருந்து வர முடியாதான், அதனால் அவர் கையிலேயே கல்யாண பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இருக்கார். கூடிய சீக்கிரமே கல்யாண தேதி சொல்கிறதா ரமேஷ் சொல்லியிருக்காரு. நீ அந்த பையன் உலகம்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அவன் நாளைக்கு உலகத்தில் ஒருத்தியாக உன்னை நினச்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் உன்னை கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க சொல்கிறேன். அம்மா, ரமேஷ் ரொம்ப நல்லவர். அது மட்டும் இல்லை, உங்கள் பொண்ணு ஒன்றும் 10ஆம் பசலி கிடையாது, படித்தவ, உலக நடப்பு தெரிஞ்சவ. கம்பீரமாய் சொல்லி விருட்டென எழுந்து அறைக்குள் போனாள். கடிகாரமுள் தடம் மாறிற்று. வீடு திரும்பியிருந்தார் சுப்பிரமணியன். வாசலில் செருப்பை உதறிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். கைப்பையை மேஜையின் மீது போட்டவர் சட்டையை கலட்டி ஹேங்கருக்கு தந்தார். பின்னர் சாய்வு நாற்காலியில் அமர ராஜம் பார்த்து விட்டாள். அடுத்த வினாடியே கணவனிடம் வந்தவள் முதலாவதாக மதுமிதாவின் பேச்சை தொடங்கினாள். மதுமிதா சொன்னதை அப்படியே சொன்னாள். அதை கேட்ட சுப்பிரமணியன் மகிழ்ந்து போனார். இப்படி ஒரு செய்தியைத்தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உடனடியாக பேசி கல்யாணத்தில் முடிச்சிட வேண்டியதுதான். ஒரு பெரிய சுமை இறங்கின மாதிரி இருக்கு. உங்களுக்கு சுமை குறையுது. எனக்கு அவளோட பிறந்த காலத்தை நினைச்சா பயமாக இருக்கு. என்ன சொல்கிற ராஜம்? சின்ன அதிர்வுடன் கேட்டார் சுப்பிரமணியன். அவளுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா? என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிற? பத்திரிகையை திறந்தாலே புது மணப்பெண் சாவு, வரதட்சணை கொடுமைன்னு பக்கம் பக்கமாக வருது. நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி செய்யத்தானே போகிறோம். அது மட்டுமா, அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் முடிவுக்கு வந்திருக்காங்க. தனக்கு வாழ்க்கையை அமைச்சிக்கிற பக்குவம் வந்ததுக்கப்புறம்தான் அவள் ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்திருக்கிறா. அவள் ஒன்றும் ஏமாளி பொண்ணு இல்லை. எனக்கு என்னமோ நெருடலாகவே இருக்குங்க. எதை நினச்சிக்கிட்டு இப்படி சொல்கிற? நல்ல பையனாக இருந்தால் கல்யாணத்துக்கு முன்னாலே நம்ம பொண்ணு கூட ஊர் சுற்றுவானா? இதை வச்சு அந்த பையனை நாம் எடை போட முடியாது. நாமளே மதுமிதாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சாலும் அவனை யோக்கியமானவங்கிறது என்ன உத்தரவாதம்? எல்லாம் தலையெழுத்துப்படி தான் நடக்கும். எப்படியோ திருமணம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று மனதிற்குள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொண்டாள் ராஜா. இத்துடன் காதல் என்பது காணல் நீரோ கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதலை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். நன்றி.